Love you, Rebraka Farabara Turabara Shibarabarabara. நன்றி 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 என்று துதிக்கிறேன் சொல்லுமா. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா சொல்லுங்க. நன்றி ஐயா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தகுதியில்லா அடிமை என்னை தாங்கினீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். சொல்லுங்க, தகுதி இல்லாத எங்களை ஆமென் உம்முடைய பிள்ளையாக மாற்றினீர். அதான் கிருபை. ஹல்லேலூயா. தகுதி இல்லாத நமக்கு அவர் கொடுத்த அந்த மேன்மை கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். நன்றி சொல்லுவோமா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை தாங்கினீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லுங்க, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். அப்பா, நீங்க செய்த நன்மைகளை நாங்க நினைக்கிறோம்ப்பா. நினைச்சு பார்க்கும்போது அது எவ்வளவு பெருசு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீமைகளை நன்மையாக மாற்றினீரப்பா, துன்பங்களை இன்பமாக மாற்றினீரே. உமக்கு நன்றி சொல்லுமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்கு எதிரான தீமையான எல்லா காரியங்களையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். அவரை துதிங்க. ஆமென். அவரை துதிங்க துதிங்க. துதிக்கும் போதே தீமை நன்மையாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறும். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியப்பா. பலதரபரகபரி பலதரபரப. Hallelujah, 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 hallelujah. Stotram shabraka bari baladara bara bara berebe lebraka fara bara tura bara ba shabaraka banala tudinga 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 tudinga. Praise the Lord. Lebraka fara bara tura bara shaka bara fala bari baladara ba. Hallelujah. Stotram 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 lebraka fara bara bari kabara. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுமா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல, உங்க அன்பிற்கு அளவே இல்ல. ஆமென். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கும். சொல்லுங்க, காலைதோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்கும். அவருடைய பேரன்பு புதுசா இருக்கும். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய அன்பு புதுசா இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு நாள் ஹல்லேலூயா கோபம் வச்சிருந்தான்னு அடுத்த நாளும் அப்படியே தொடரும் அந்த கோபம் அவங்க. ஆனா ஆண்டவருடைய அன்பு அது புதுசாயிட்டே இருக்கும், புதுசாயிரும். நேத்து நீங்க ஏதாவது தவறு செஞ்சு அவரை கோபப்படுத்தினாலும் இன்று காலை அவருடைய
கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பேரன்பு புதுசா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்போது அன்பா இருக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. உணவு உடை தந்து நடத்துகிறீர். ஹல்லேலூயா. உண்மையான நண்பர்களை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஷபரபரபன். உணவு உடை தந்து என்னை நடத்தினீர். உண்மையான நண்பர்களை தருகிறீர். அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே. அதிசயங்கள் கோடிகள் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். அப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி நல்ல ஆவியில நிறைஞ்சு ஜோமனுங்க. ரீகா பரா ஃபலா பரா சரா பரா ஷபரா கபல பரிபா லெபா தரபா தரா ஷதரா கபல பரிபல தரபா. glory glory glory. நல்ல வாய் திறந்து துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர் இரக்கமுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பூரண சற்குணர். ஆமென் ஆமென். உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரீப்ராகா ஃபலா பராகா பரபா லபா தரபா ரஷத ரகா பரி பலா தரபா ரகா பரி பலா தரம் ரீஃப்ரோகா ஃபராதா ரபா ஷபரகா. நல்ல நல்ல ஆவியில அந்நிய பாஷையில துதிங்க துதிங்க. pray in the holy ghost, pray in the holy ghost. நல்ல வாயை திறந்து கரங்களை தட்டி ரீபா ரகா பலபா ரேகா பரபா. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். சொல்லுங்க. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். கர்த்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற்ற பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். உங்க வாழ்க்கையில் எது எது தீமையா இருக்குதோ இப்போ நீங்க துதிக்கும் போதே அது நன்மையாய் மாறப்போகுது. ஆமீன். அது நன்மையாய் மாறப்போகுது. ரேபா லாபா ராகாபா ராபா லாதா ராபா ராஷாபா ராகாபா. எந்த பிள்ளைங்க உங்களுக்கு தீமையை மட்டுமே செஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு இனி நன்மையை மட்டுமே செய்ய போறாங்க. ராகாபா லாபா ரீபா லாபா. எந்த வேலை ஸ்தலத்துல நீங்க தீமையை பாத்தீங்களோ அந்த இடத்துல நன்மையை பார்க்க போறீங்க. எந்த வீட்டுல நீங்க தீமையை பாத்தீங்களோ அங்க நன்மையை பார்க்க போறீங்க. துதிங்க துதிக்க துதிக்க. தேவ பிரசன்னம் தீமையை நன்மையாய் மாற்றும். சொல்லுங்க. தீமையை நன்மையாய் மாற்றும். ரேபா ராகாபா ராபா லாதா ராகாபா ரீபா லாதா ராகாபா. தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இதனால உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுகிறார். நன்மையாய் மாற்றுகிறார். தரித்திரத்தை செழிப்பாய் மாற்றுகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற இல்லாமையை அவர் இருக்கிறதாக மாற்றுகிறார். இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிற தேவன் இன்று உங்க வாழ்க்கையில இடைப்படுகிறார், வருகிறார். ஆமென். ராகாபா ராஷாதா ராபா. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. praise 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 praise. வாய் திறந்து நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. துதிக்க துதிக்க கட்டெல்லாம் உடையுது உடையுது உடையுது. ராகாபா. தரித்திரத்தை நாவிகள்லாம் எரியுது எரியுது. குடும்பத்தை உடைக்க கிரியை செய்கிற எல்லா மாந்திரிக கிரியைகள்லாம் எரியுது எரியுது. glory 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 glory. Hallelujah. Shataraba rakabara daraba lebroka farabara balabari. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். சொல்லுங்க. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். 2 கரங்களை உயர்த்தி நாங்க எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். ஏன்னா நாங்க இயேசுவின் பிள்ளைகள். நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். நாங்கள் எதை நினைத்தும் கலங்காமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம்னா எங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருவோம். நாங்க அவரை துதிப்போம். சொல்லுங்க. துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ரேப்ராகா ஃபராபா தரபா லகா ஃபராபா தரபா ரஷபா ரேகபா ரிபலா தரபா. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் மந்திரமில்லை,
குறி சொல்ல எதுவும் இல்லை. சொல்லுங்க வாய் திறந்து. எனக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. இப்ப சாத்தா எங்க இருக்கிறான்? என் காலின் கீழே, சாத்தானின் காலின் கீழே. அந்த வலு சர்ப்பத்தை கர்த்தர் நசுக்கி போட்டுட்டார். நம்ம காலு கீழாக அவர் காலை வச்சு நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எனவே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுமா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு, இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி இயேசு வந்திருக்கிறாரு. ஆமே. அவர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. சொல்லுங்க, அவர் எனக்குள்ள வந்திருக்காரு, எனக்குள்ள ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். ஆமென். துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆமென். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் என்னல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். நன்றியப்பா. ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அப்பா, செங்கடலை பிளந்தவரே உம்மை துதிக்கிறோம், யோர்தானை கால் நடையாய் நடக்க பண்ணினவரே உம்மை துதிக்கிறோம், கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகா பெரிய மகத்துவத்துக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் கொண்டாடுகிறோம். சொல்லுங்க, உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே, சுகம் தருவார். சொல்லுங்க, நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே, சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. சொல்லுமா? பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. இயேசுவின் ரத்தத்துக்கு முன்பாக பிசாசு நடுங்கோ, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக பிசாசு நடங்கோ, இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடும், அது நடுங்கோ. ராகாபா ராஃபாலாபா ரீபாலா தாராபா. நல்லா துதிங்க. ரேப்ராகா ஃபராபா ராதாராபா. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஷதரபா ரகபரி பலதரபா லோஃப்ரோ பரபா ஷபரகபரி பலதரபர பலதரபா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவரே உம்மை துதிக்கிறோம். ஆமென். இருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அழகில் சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். 1000-10,000ங்களில் சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை எப்படி துதிக்க முடியுமோ துதிங்க, 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 துதிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னாலும் அதை அவர் அங்கீகரிக்கிறார். நீங்க எந்த விதத்துல அவரை துதிக்க முடியுமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அப்படி துதிங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை துதிங்க. அவர் இப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டாரு, உங்க இருதயத்தை தான் அவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நீ அப்படி பண்ண துதிச்சாதான் நான் விரும்புறேன், இப்படி துதிச்சான்னு அவர் சொல்லல. மனுஷன் அப்படி பார்ப்பான். ஹல்லேலூயா. ஆனா என் அப்பா உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தை ஆழத்திலிருந்து என்ன வருதோ, என்ன வருதோ உங்களுக்கு அதை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. சொல்லுங்க, துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதிடுவோம், துதி பலியிடுவோம். வழி பிறக்கும்
வாழ வழி திறக்கும். ஆண்டவர் வழியை திறக்கிறாரு. துதிக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் வழியை திறக்கிறாரு. உங்க பிசினஸ்ல கர்த்தர் புதிய வழியை திறக்கிறாரு. ஊழியத்துல வழியை திறக்கிறாரு. ஆமென். பெற்றுக்கோங்க. ஆமென். நல்லா துதிங்க. ரிபாலா பரக்கா பரா ஃபலா பரி பாலா தரா பரா ஷபரை கபரி பாலா தரா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆலயத்தில் துதிக்கையில் கண்டார்கள் கர்த்தர் மகிமையை. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அன்னைக்கு ஆமென் துதிச்ச போது, ஹல்லேலூயா, துதிக்கும் போதே துதிச்ச போதே ஆலயத்துல தேவ மகிமை மூடினது. ஆமென். இப்ப நம்ம துதிப்போம். இப்ப நம்ம துதிக்க போறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதிங்க, கொஞ்ச நேரம் துதிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்னைக்கு தேவாலயத்துல இறங்கின மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெருசா இருக்கும். ஆமென். இன்னைக்கு நம்ம துதிக்கும் போது வர்ற மகிமை அதை விட பெருசு. ஆமென். அன்னைக்கே அந்த மகிமையில ஒருத்தனும் நிக்க கூட முடியல. ஆனா இப்ப உள்ள மகிமை அதை விட பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு மகிமை. ரேபா ராகா பாலாபா ரீகா பாராபா லாதா ராபா ராஷா ராபா. glory 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 glory. நல்லா துதிங்க. துதிக்கும் போதே மகிமை மகிமை இறங்குது. மகிமை இறங்குது. அவருடைய மகிமை உங்கள் வியாதியை மாற்றும். அவருடைய மகிமை உங்கள் தரித்திரத்தை மாற்றும். அவருடைய மகிமை உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். அவருடைய மகிமை தீமை நன்மையாய் மாற்றும். ரேபரபலா தரபரா ஷபரபலா தரபரா கபரபா. துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. துதி பலி துதி பலி அது சுகந்த வாசனை. நன்றி பலி அது உகந்த காணிக்க. பலியிடுவோம் பலியிடு வழி விலகும் வாழ வழி பிறக்கோர கபர பல பர தர பல. துதிங்க. ஷப்ரா கபர பல பர கபரி பல தர பர கபரபா. நல்லா துதிங்க துதிங்க. ஆவியில ஆவியில pray in the Holy Ghost, pray in the Holy Ghost, pray in the Holy Ghost. நல்லா துதிங்க. ராகா பாலா பாராகா பாராபா லாபா ரிபா லாபா ரிகாபா ரோபா ராபா துரா பாதா ராபா ஷிபா ராகாபா. துதிக்கும் போதே மாந்திரிய கிரியைகள் எரியுது எரியுது. வயிற்ற கட்டி வச்சிருக்கிற கட்டுலாம் உடையுது. ராபா 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 லாபா ரிகாபா லாபா ரிபா லாபா. துதிக்கும் போதே நீங்கள் பலுகி பெருகுகிறீர்கள். உங்க வருமானம் பெருகுது. ஆரோக்கியம் பெருகுது. சமாதானம் பெருகுது. glory glory glory. தரித்திரம் எரியுது. மகிமை மகிமை. ஹல்லேலூயா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவேன். மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. தூதர் சேனையோடு என் ஜப வேளையில் ஆவியில் களி கூர்ந்து மர்மமாகி நான் மகிபனை தரிசிப்பேனே. நம்ம ஆவியில ஜெபிக்க 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 நான் மர்ருமாகி 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 அவரை தரிசிக்கிறோம். மர்ருமாகி அவரை தரிசிக்கிறோம். நல்ல நல்ல ஆவியில ராகா பா ராதா ராபா அந்நிய பாஷையில லே பிராகா பா லாபா அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில ரே பிராகா பா லாபா ரிகா பா ரிபா லாதா ராபா லா பிராகா பா ரிபா லாதா ராபா ராகா பா ரிபா லாபா. ஓரா ஃப்ராகா பா ரிபா. நல்ல நல்ல துதிங்க துதிங்க துதிங்க. ரே ஃப்ராகா பா ரிபா லாதா ராபா ராபா லாதா ராபா ராபா ரிகா பா ரிபா லாபா ரிகா பா. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை. ஓ தேவ மகிமை அதை விட பல மடங்கு மகிமை. அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின மகிமை பார்க்கிறோம். இந்த மகிமை பெருசு. இந்த மகிமை பெருசு. அந்த மகிமை ஹல்லேலூயா இறங்கின போது ஜனங்கள் செத்தார்கள் அநேகர். ஆனா இந்த மகிமையை பார்க்கவங்க உயிரடைகிறாங்க. ஆமென். இந்த மகிமை உயிர்ப்பிக்கும் மகிமை. ஓ இந்த மகிமை உயிர்ப்பிக்கும் மகிமை. இந்த மகிமை வரும்போது ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க. அந்த மகிமையை பார்க்கும்போது மோசே மட்டும்தான் சந்தோஷப்பட்டான். மக்கள்லாம் அலறான் கதர்னா. அநேகர் மரித்து போனான். ஆனா இந்த மகிமையை பார்க்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். இந்த மகிமையை பார்க்கிறவனுக்குள்ள ஜீவன் உண்டாகுது. ரேபா லாபா. நல்லா துதிங்க துதிங்க. லாபா ராகாபா ரீபா லாகாபா ராகாபா லாபோ ரீபா. எல்லா பெயின் மாறி போகிறது.
பெயின் கில்லர் இனி நீங்க போட வேண்டாம். கர்த்தர் உங்கள் சரீரத்தில் வலியெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். டச் லார்ட், டச் லார்ட், டச். ரபா ராகாபா லாபா ரிகாபா லாபா ராகாபா ரிகாபா லாபா ரிகாபா. மந்திர மணி சரீர உறுப்புகளை செயல் விளக்கணும் செஞ்ச அந்த மந்திர தகடுகளை கர்த்தர் எரிக்கிறார். எரியுது எரியுது எரியுது. குடும்பத்தை உடைக்க செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகளும் எரியுது எரியுது எரியுது. எல்லா தருத்திரத்தின் ஆவிகளும் எரியுது எரியுது. க்ளோரி க்ளோரி, மகிமை மகிமை மகிமை. ரபா ரபா ரபா. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை. நல்லா துதிங்க ரே பரபரபா. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி. நேத்து நியூஸ்ல பார்த்தோம், ஒரு சகோதரிய வரதட்சணை கொடுமைக்காக தீய வச்சு எரிச்சு கொலை பண்றாங்க. இப்படிப்பட்ட கொடுமை இன்னும் நடக்குது. உயிரோட தீய வச்சு எரிச்சு கொள்றாங்க. எவ்வளவு கொடுமை. ஒரு பிஜேபி காரன் இதை செஞ்சிருக்கிறான். அதுக்கு பிஜேபி காரங்களை என்ன பண்றாங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு பெண் உயிர் அவங்களுக்கு பெருசா தெரியல, ஆனா அவன் கட்சி, அந்த மத வெறி அவனுக்கு பெருசா தெரியுது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். பெண்களுக்கு நேரிடுகிற எப்படிப்பட்ட கொடுமைகள் தேசத்துல இல்லாம போடும். ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ரீபா லாகா பா ரீபா லாதா ராபா ராபா. இப்படிப்பட்ட கொடுமை செய்கிற ஒவ்வொருவருக்கு விரோதமா இப்படி கரத்தை நீட்டுங்கப்பா. லேப்ராக்க ஒவ்வொரு பெண்களும் பாதுகாக்கப்படணும். எல்லா வரதட்சணை கொடுமை மாறணும். வரதட்சணை கேட்கிறவனுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டம் போடணும். அப்பா யுத்தம் பண்ணுங்க. ரீகா பா ராபா லாபா ரீகா பா ராபா லாதா ராபா. ஜோமனுக்கு யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. முழங்கால முடக்குங்க. லாபா ராக்கா. பெண் பிள்ளைங்களை வச்சிருக்கிறீங்க, அப்படியே முழங்கால முடக்கி நல்ல பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. ரே ஷாத்தா ராக்கா பா லாபா ரீகா பா ராபா லாத்தா ராபா லே ராக்கா பா ராக்கா பா ரீபா லாபா. யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யுத்தம் பண்ணுங்க. ரீபா லாபா ராக்கா பா ராபா லாபா ரீபா ரஷாத்தா ராக்கா பா லாபா ரீகா பா ராச்சா ராபா ரபா. பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த வரதட்சணை கொடுமை மாறட்டும். தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். தேசத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். பெண்கள் வாழ தகுதியுள்ள தேசமா எங்கள் தேசம் மாறட்டும். ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆமீன். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. திருநாய்களுக்காக வருஷத்துக்கு எவ்வளோ பணங்களை ஒதுக்குறாங்க. வேக்சின் போடுறதுக்காக, தடுப்பூசி போடுறதுக்காக, கருத்தடை ஆபரேஷன் செய்வதற்காக ஒதுக்குறாங்க. ஆனா அதுல ஊழல். நான் எங்க தெருல ஒரு நாய்க்காக நாங்க சோறு கொடுக்கிறோம். அது ஒரு பெண் நாய். அதுக்கு கருத்தடை ஊசி போட சொல்லி நாங்க மாநகராட்சியில ஒருத்தர் போன் பண்ணி எவ்வளவு சொல்லி பார்த்தோம். போட்டோ எடுத்து அனுப்பணும், ஆனா வரல. நான் யாரையும் சொல்லணும்னு நினைக்கல, இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரல. ஏன்னா அவங்க நிர்விசாரமா இருக்கிறாங்க. ஒரு இதே கிடையாது. இன்னைக்கு பெருகிறது இப்படி பெருகி போய் இருக்குன்னா காரணம் மாநகராட்சி சரியா செய்யல. ஏன்னா கவர்மெண்ட் அவங்க திட்டத்தை போடுறாங்க, நம்ம முதலமைச்சர் செய்யறாங்க. ஆனா அத கீழே உள்ளவன் என்ன செய்யறான், தின்னு வாயில போட்டு மக்களுக்கு சேர விடாம பண்ணிடுறான். கர்த்தர் நீதி செய்யணும். இந்த மாநகராட்சியில இந்த துறையில உள்ளவங்களுக்குள்ள ஒரு அன்பை கர்த்தர் ஊற்றணும். ஒழுங்கா அதை கவனிச்சு அதை முறைப்படி செய்ய வைக்கணும். ஜெபம் பண்ணுங்க. ரீகாபா லாபா. வேக்சினை கரெக்டா போடணும். நாய்களை பாதுகாக்கணும். ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணி எப்படியாவது அந்த நாய்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். மக்களுக்கு அந்த ஒவ்வொரு தெருலையும் நல்ல தண்ணி வைக்க, நல்ல அந்த மக்களை இது பண்ணணும். நல்ல பூஸ்ட் பண்ணி அந்த விழிப்புணர்வு கொண்டு போகணும். இன்னைக்கு எய்ட்ஸ்க்கு எவ்வளவு விழிப்புணர்வு செய்யறாங்க. எய்ட்ஸ் அவன் கொளுத்து போய் தப்பு செஞ்சு எய்ட்ஸ் வாங்கிடுறான். அதுக்கு விழிப்புணர்வு அதை கொண்டு வர்றாங்க. ஆனா இத பாருங்க, ஒரு அப்பாவி நாய்கள், அது பாவம், வாயில்லாத ஜீவன், அதுகளுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு இல்ல. ரீபாலா ஜெபம் பண்ணுங்க. ரீகாபா ராபா லாபா ராகாபா ரீபா ராதா ராபா ராஷாபா ராகா. ஜெபம் பண்ணுங்க. ரீபா லாபா ரீகாபா. எல்லாம் நிர்விசாரம் மாறி போடும். அதுக்கு அந்த துறையில இருக்கிற அந்த பணங்கள் சரியான முறையில செயல்படுத்தி, ஆமீன், தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாது. ஆமீன். அந்த கிருமிகள் இருக்க கூடாது. அந்த ராபிஸ் முழுவதும் அழிக்கப்படட்டும். ராபிஸ் நோய்கள், பார்வோ, இன்னும் பல விதமான நாய்களுக்கு வருகிற இப்படிப்பட்ட நோய்கள், கொள்ளை நோய்களை, கிருமிகளை அழித்து நம்ம ஜெபி
எரிக்கப்படட்டும். இப்ப பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நாய்களுக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கணும். ரத்தத்தை தெளிக்கிறோம். ரீபா ராகாபா. இனி இப்படிப்பட்ட காரியங்கள், குழந்தைய நாய்கள் கடிச்சது, இப்படிப்பட்ட நியூஸ் எங்கேயும் நாங்க கேள்விப்படக்கூடாதுப்பா. நீ பாதுகாத்துக்கோங்க. ரீபா லாபா ரீகாபா. கவர்மெண்ட் முறையா அதுக்கான காரியங்களை செய்யணும். ஜெபம் பண்ணுங்க. ரீபா லாகாபா ரீபா லாத்தா ராபா ராகாபா ரீபா லாபா. பொய்ய வதந்திய பரப்புறவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லே பிராகாபா ராபா லாத்தோ ராபா ராஷபா ரீகாபா ரீபா. லே பிராகாபா ராபா லாத்தா ராபா ராகாபா ரீபா லாத்தோ ராபா ராஷபா ராகா. அப்பா நீங்க கிரியேச்சிங்க அப்பா. அந்த நாய்களுக்கு அப்பா சாப்பாடு கொடுக்கிற, உணவு கொடுக்கிற பெண்களுக்கு அப்பா, அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ஜெபம் பண்ணுங்க. நேத்து கூட நியூஸ்ல நைட்டு இரவு நேரத்துல போய் பெண்கள்லாம் போய் செய்யறாங்க, நல்ல நற்கிரியைகளை சாப்பாடு கொடுக்கறாங்க. ஆனா போலீஸ் என்ன பண்றாங்க, அதை எதிர்த்து அவங்களை கேவலமா பேசுறாங்க. அவங்க செய்யற நல்லதையும் தடுக்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆமே நல்ல காரியங்களை செய்யறத ஆமே நான் தடுக்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும். இன்னும் தேசத்துல சகோதரிகள் எழும்பணும். நற்கிரியைகள் எழும்பணும். ஜெபம் பண்ணுங்க. ரீபாலா. நல்ல காரியங்கள் செய்கிற பெண்கள் இன்னும் எழும்பணும். தேசத்துல எழும்பணும். அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பெருக பண்ணணும். ராகாபா ராபா லாத்தோ ராபா ராகாபா ரீபா லாத்தா ராபா. அப்பா இந்த காரியத்துல எத்தனையோ பெண்கள் போராடுறாங்க. எத்தனையோ பேர் நல்ல நற்கிரியங்களை செய்யறாங்க. நாங்க யூடியூப்ல பாக்குறோம்ப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. பெருக பண்ணுங்க. அவங்க சந்ததி ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கொள்ளை நோய்க்கும் தீமைகளுக்கு அந்த குடும்பத்தை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துல வேலி அடைக்கிறோம் அப்பா. அன்னைக்கு ஆமென் ஷாத்தா ராகாபா லாபா ரீகாபா. இஸ்ரவேல் ஜனங்களை ரத்தத்தை நாள் பாதுகாத்தீரே அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் வீடுகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற. இப்படி யார் நல்ல காரியங்களை செய்யறாங்களோப்பா, அன்னைக்கு ராகாபின் குடும்பத்தை பாதுகாத்திய தேவன் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்க. இந்த கடைசி நாட்கள்ல நடக்கிற எல்லா அழிவுக்கும் அந்த குடும்பத்தை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. அவங்க வாழ்க்கை செழிக்கட்டும். ரபா ராகாபா ராபா லாதா ராபா ராகாபா ரேபா லாதா லே ராகாபா ராபா லாதா. ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. உன்னதமானவரே, என் உறைவிடமானவரே, உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறவரா. ஆனா இன்னைக்கு ஆமென் நற்கிரியைகளை செய்கிறவங்கள கர்த்தர் அதிகமா ஆசீர்வாதம். இன்னைக்கு கிறிஸ்தவன் முஸ்லீம்லாம் அன்புன்னு பேசுறான். ஆனா அவங்க செய்யறதை விட இன்னைக்கு இந்த மிருக ஜீவனுக்கு ஹிந்துக்கள் அவங்க அதிகமா செய்யறாங்க. கர்த்தர் அவங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை செய்யறவங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ரீபா ராகாபா ராபா லாபா ரீபா லாபா. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறார். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி என்று துதிக்கிறோம். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். சொல்லுங்க. நன்றி என்று துதிக்கிறோம். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறோம். நன்றியா ஏசையா. சொல்லுமா. நன்றியா ஏசையா. ஹல்லேலூயா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர். தாங்கி வழி நடத்தி வருகிறீர். சொல்லுமா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர். தாங்கி வழி நடத்தி வருகிறீர். தீமைகள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன் அப்பா. நன்றியப்பா. ரபரா கபரா பரா தரபரா ஷபரபா லேப்ரா கஃபா. நல்ல துதிங்க. ரீபரா ஷபரா கபலா பரிபா லாபா ரீகபா. துதிக்கும் போதே உங்க இருதயத்துல ஆண்டவர் ஜெப குறிப்புகளை கொடுக்கிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்துல என்ன வருதோ, உங்க வாயில என்ன வருதோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாங்க சொல்லணும்னு தேவையில்ல. உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார். ஆவியானவர் உங்களை லீட் பண்ணுவார். ரபரா கபலா பரிகபா ரபா லாதா ரபா ரோஃப்ரோ கபலா தரா கபா ரீபா லாபா
glory, glory, மகிமை, 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 மகிமை. ரே ஷாத்தா ராக்கா பாலாபா ராக்கா பாரி பாலாக்கா பரே பாலாமா le broka fala baraka bari balata rabarasha baraka bari balata ra le froka fala baraka bari balata rabari balata rabaraka ba. Glory, glory, glory. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். le froka farasha taraka balaba rikaba le braka bari balata rabaraka bari bari balaba rikaba. அப்பா ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய கவர்மெண்ட்கா ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய முதலமைச்சருக்கா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கிற இந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இன்னைக்கு அது சாட்சியா இருக்கு. இன்னைக்கு அநேக ஸ்டேட்ல, இன்னைக்கு பஞ்சாப்ல இன்னைக்கு அதை பார்த்து அவங்க கொடுக்கறாங்க. ஆமென். நல்ல நல்ல கிரியைகள் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம முதல்வர் செய்யற நல்ல கிரியைகள் இன்னைக்கு மத்தவங்களுக்கு அது சாட்சியா இருக்கு. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். அப்ப ஆசீர்வதிக்கிற அவங்களுக்கு ஆமென், அவங்களுக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இறங்கட்டும். நித்திய ஜீவனை கொடுத்து வாழ வைங்க. ஆசீர்வதிக்கிறோம், பலனடையட்டும், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நற்கிரியைகள் பெருகட்டும், பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும். இன்னும் அநேக காரியங்களை செய்யணும். இன்னும் பெண்களுக்கு ஆமென், மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகமாய் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. ஒவ்வொரு ஸ்டேட் இதை ஃபாலோ பண்ணணும்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இனி உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, இனி பசிங்கிறதே இருக்கக்கூடாது, இனி ஏழ்மைங்கிறதே இருக்கக்கூடாதுப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஜோமனுங்க ரீப்ராகா ஃபரபாலா பராகா பரபாலா பரா லெப்ரபரா ஷபரம். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீ. நன்றி 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 என்று துதிக்கிறே நல்லவரே நீ. நன்றியா நன்றியா ஏசையா. நன்றி சொல்லிட்டே இருங்க, நன்றி சொல்லிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. lebra kabari baladara bari baladara bari baladara barashi barabaraka. அல்லா துதிங்க துதிங்க துதிங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. ஊரா ஷாத்தா ரபா ராகபா. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. ரேபா ராகபா ராஃபா லாபா ரீபா லாத்தோ ரபா ராஷபா ராகபா ரீபா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஆமென் ஆமென். ரீபா லாகபா ரீபா லாபா ரீகபா ரீபா லாத்தா ரபா ராஷபா ரீகபா. குழந்தையை கடத்தி விக்கிற எப்படிப்பட்ட நபர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. ரீபா லாபா ரீகபா ரீபா. இப்படிப்பட்டவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. ரீபா. பாதுகாப்பு உண்டாகணும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உண்டாகணும். குழந்தைகளை கடத்திட்டு போய் இன்னைக்கு அங்க உறுப்புகள் எல்லாம் எடுத்து கொண்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட கர்த்தர் யுத்தம் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் அப்படிப்பட்ட பொல்லாத தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கடுமையான தண்டனை போற பிள்ளைங்களுக்கு எந்த விதமான அச்சத்தும் இல்லாம தகப்பனே அப்பா மகிமே அப்பா மனம் எருங்க ராஜா. வல்லமை வல்லமை. ஹalleluya hallelujah hallelujah. அடுத்த கடைசி ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து நம்ம செய்தி வேலைக்காக கடந்து செல்லும். ஹalleluya. இன்றைக்கு அதிகமாக மூன்றாவது மொழி திணிப்பதற்கு சதவீதம் அதை தவறாக பயன்படுத்தாங்க. தவறான செய்தி மிக எளிதாக பரப்புவதற்கு அதற்கென்றே கும்பல் இருக்கிறது. அதற்கென்றே பணம் வாங்கி கொண்டு ஒவ்வொருவரும் பொய்யான செய்தி வதந்தி. இந்த நாய்களை குறித்து பல வீடியோ, ஃபேக் வீடியோ, எப்போ எந்த வருஷம் எத்தனை நூற்றாண்டு நடந்தது. அதே போல பல அரசியல் தலைவருடைய கருத்துக்கள், பேச்சுகள் எல்லாமே பழைய காரியங்களை போட்டு போட்டு ஏமாற்றி அரைகுறைய தமிழ் பேசுறவங்க, நம்ம பேசுறவங்களுக்கு புரியாம எல்லா இடத்துலையும் ஹாஸ்பிட்டல் எல்லா இடங்களையும் இது அதிகமா இன்னைக்கு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையை மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட திணிப்பை பெயரை மாற்றினால் அது எவ்வளவு நமக்கு கடினமாக, பயணங்கள் கடினமாக மாறும்.
நிம்மதியாக இருக்காது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை மாறணும். இதற்கு கிரியை செய்கின்ற இப்படிப்பட்ட வெறுப்பை திணிக்கின்ற ஜனங்களை, கட்டுப்பட்ட நினைக்கின்ற ஜனங்களை இந்த திணிப்பை கொண்டு நிதி கொடுக்காமல் அப்பா தகப்பனே இப்படிப்பட்ட திணிப்புகள் அப்பா எல்லா மாநில மக்களுக்கும் சம உரிமை கிடைக்கட்டும். அப்பா தகப்பனே நாங்கள் வரி கைவிடப்படுவதாக இயேசு நாமத்தால, இயேசு நாமத்தால. அப்பா எத்தனையோ பிள்ளைங்க படித்து முடித்து தன்னுடைய வேலைக்கு தன்னுடைய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஷபரா கபரி பலதரமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Rebraka farabala bari balatura barashi baraka baraba. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்திரிகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பெரியவர். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah hallelujah hallelujah. இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ரேப்ராகா ஃபரபா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த பெண்கள் ஜெபத்துக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கின்ற இந்த நாளும் நாம் தியானிக்கும் கேட்டுக்கொண்ட அருமையான ஒரு வேத வசனம். ஹல்லேலூயா. 44ஆம் சங்கீதத்தில் சில காரியங்கள் நம்ம வேகமாக ஜீவித்து தியானித்து முடிப்போம். ஹல்லேலூயா. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீ கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனை நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரே பார்த்து சொல்கின்றார். ஹல்லேலூயா. உன்னை உண்டாக்கினது நான் தான். உன்னுடைய தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினார். ஒவ்வொரு மனிதன் மனுஷியம். ஹல்லேலூயா. கர்த்தர் காணாமல், கர்த்தர் உருவாக்காமல் தானாக வர முடியாது. அப்படி எல்லா காரியங்களும் அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசனத்தில், அவருடைய ஃபைலில் உள்ளது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃபைல் இருக்கிறது. எல்லா காரியங்களையும் ஹல்லேலூயா அவர் வைத்துள்ளார். நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இப்போ நான் சொல்கிறத கேளு ஒரு நிமிஷம் என்று உங்களோடு கூட பேசினா, உன்னுடைய தாயின் கருவிலே நீ உருவாகும் பொழுது உன்னை நான் பார்த்தேன். உன்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நீ என் தாசன், நீ என்னுடைய சிநேகிதன், என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. உங்கள் அம்மா வயிற்றில் நீங்கள் உருவாகும் பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களோடு கூட பேசின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைத்தார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிற இப்போதுள்ள சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை மறந்தது போல் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாள் மறக்கவில்லை. தாயின் கருவிலே நீங்கள் அவரை அறியலை. அவருக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்பொழுதே உங்களை அழைத்து பேசலே அழைத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்களை எப்படி மறப்பார்? உங்களை எப்படி கைவிடுவார்? ஹல்லேலூயா. அவருடைய பாரு நீங்கள் யெஷூரன். ஹல்லேலூயா. யெஷூரன் என்றால் ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிக் ஒரு மேன். ஹல்லேலூயா. அதாவது ராட்சசன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பலவான், ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக தான் கர்த்தர் நம் ஒவ்வொரு பார்க்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்ம எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் பலவீனமானங்க, நீங்கள் எளியவங்க என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சென்றார், பலமுள்ள நபர்களை அவங்க தன்னுடைய திறமையில ஞானத்தில் அவங்க பலமாக்காங்க. நான் என் பணத்தில், என் பதவியில், என் அதிகாரத்தில் நான் பலமாக்கேன் என்று சொல்லி அவங்களுடைய பெருமையை அடக்க, பெருமை ஒழிக்க, அவங்க வெட்கப்படுத்த கர்த்தர் பலவீனமுள்ளவர்கள், இழிவானவர்கள், அற்பமாக எண்ணப்பட்ட அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய ஞானத்தால், அவருடைய கிருபையினால், அவர் மகிமையால் நம்மை நிரப்பி, எந்த மனிதர்கள் நாங்கள் இந்த குளத்தில் வந்தவங்க, இந்த இடத்துல வந்தாங்க, கடவுள் எங்களை இங்கே தோல்பட்டுருவாங்க என்று சொன்னவங்க, எங்கள் அதிகமான எங்களுக்கு மூளை பவர் உள்ளவங்க என்று ஒரு கூட்டம் நீங்கள் சொல்லிக்கொண்டு எனக்கு இப்படிப்பட்டவங்க வெட்கப்பட முடியாத அவங்களுக்கு இல்லாத ஞானத்தை கூட கர்த்தர் தம் பிள்ளைங்களுக்கு தெரிந்து கொண்டு, எளிய பிள்ளைங்களை, சிறிய பிள்ளைகளை குப்பையிலிருந்து புழுதிலிருந்து தெரிந்து கொண்டு ஹல்லேலூயா கர்த்தர் தன் ஞானத்தை, தன் கிருபை, தன் மகிமை கொடுத்து அப்படிப்பட்ட ராஜாக்கள், ஞானிகள் பக்கத்தில் கொண்டு இந்த பிள்ளைங்களை உட்கார வைக்கின்றார். ஹல்லேலூயா. அவங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. நம்ம இத்தனை
கோடி இருக்கு, நமக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம இவ்வளோ ஞானம் இவ்வளோ பவர் இருக்குது, ஆனால் இவன் நேற்று வந்தவன் இவனுக்கு எப்படி வந்தது என்று பலரும் அறிய முடியாத உயரத்தில் அவங்களை கொண்டு சென்று வைக்கின்றார். அல்லேலூயா. அப்படிதான் உங்களை ஒரு நாள் கொண்டு இப்போ உள்ள சூழ்நிலை பார்க்காதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு நொடியில் யோசேப்பு சிறையிருப்பு மாறினது, ஒரு நொடியில் தாவீதோட சூழ்நிலை மாறினது. சாதாரண ஆடமேத தாவீது அவன் மிகப்பெரிய ராஜாவாக மாறி அவனுடைய காலங்களில் அவன் குமாரன் காலங்கள் அப்படி யுத்தம் இல்லாமல் இருந்து கர்த்தர் எல்லா சத்துருக்களை அழித்து போட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அப்படி வரும். கர்த்தர் உங்களை யெஷூரனாக பார்க்கின்றார். அல்லேலூயா. பாட்டுக்கொண்டு ஆண்டவர் சொல்கின்றார், தாகம் உள்ளோன் மேலே தண்ணீரை நான் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகள் நான் ஊற்றுவேன், உன் சந்ததி மேலே என் ஆவியை கண்டிப்பாக நான் ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன். யார் என் மேலே தாகமாக இருக்கின்றார்களோ, அல்லேலூயா, கர்த்தனை மறந்தார் என்னை கவனிக்கலை என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பு விட்டு எந்த பிரச்சனை வியாகங்கள் வரும்பொழுது செல்லாமல், ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்கு இவரோடு கூட எழுந்தார், எனக்காக பலவராட்சி ஆயத்தம் இதில் என்னை கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக அவர் சொன்னார், நிச்சயமாக அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பெருகவே பெருக பண்ணுவார் என்று நம்பி அதில் விசுவாசித்து எந்த சொல்ல ஆண்டோட அன்பை விலகாமல், அப்பா எங்களோட எப்போ பேசுங்க, என்னை எப்போ நிரப்பிங்க ஆண்டவரை, நான் எப்போ ஜெபிப்பேன், எப்போ மற்றவனுக்கு நான் பயந்து என்று அப்படிப்பட்ட தாகத்தோடு உள்ள ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவனை சொல்லிடுறேன். அல்லேலூயா. நான் என்னுடைய அபிஷேக தண்ணீரை, என் ஜீவ நதியை உன் மேலே நான் ஊற்றுவேன். சமாரியா சொல்லி நான் சொன்னார், உன்கிட்ட கேட்குறேன்னு என்னான்னு தெரிஞ்சா நீ எனக்கு தண்ணீர் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனால் நீ கொடுக்க தண்ணி தாகத்தை தேக்காது, திருப்பி தாக எடுக்கும். ஆனால் நான் கொடுக்க தண்ணீர் நித்திய காலமாக அது தாக எடுக்காத தண்ணீர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவ நதி ஒரு முறை நமக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டால், அல்லேலூயா, அது இந்த பூமியின் காலத்துக்கு மாத்திரமல்ல, நித்திய காலமாக நமக்குள்ள அல்லேலூயா வற்றாத ஜீவநதியாக இருக்கு. இந்த பூமியில் உள்ள நதிகள் எல்லாமே ஒரு கட்டத்தில் எகிப்துல நைல் நதி வற்றாத ஜீவநதி சொன்னாங்க. ஆனால் அதுவும் கூட இப்பொழுது வற்றி போனது. அவனுடைய வருகையின்படி, வார்த்தையின்படி கடைசி காலத்தில் அல்லேலூயா நதிகள் வெற்றி போகும், ஏரிகள் எல்லாம் போகும். அதே போல் கடைசி அந்த அருமகன் யுத்தத்துக்கு ராஜாக்கள் வர்றதுக்காக இன்றைக்கி வழிவிட்டு அந்த மிகப்பெரிய ஆறு இன்றைக்கு வற்றி போனது. இது எல்லாமே தீர்க்கதரிசனம். எல்லா ஆறுகளும் வற்றா நதி என்று எதுவுமே சொல்ல முடியாத பூமியில் வற்றி போகுமானால், அல்லேலூயா, நமக்குள் கர்த்தர் வைத்த ஒரு நதி இருக்கிறது. அது அல்லேலூயா, அது அபிஷேகம் என்னும் ஜீவ நதி. பிதாவே தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆறு ஓடி வருகிறான். அது வற்றாத நதி. அந்த நதியின் கரைகளில் இருக்கிற மரங்கள்லாம் எப்பொழுதும் செழிப்பாக இருக்குமா. அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தில் அபிஷேகத்தில் நிறைஞ்சு இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கலக்கங்கள் வந்தாலும், நம்ம சுற்றி 10,000 பேர் வந்தாலும் அந்த கலக்கம் நமக்குள் உள்ள அந்த ஜீவனத்தை ஒரு நாள் சேதப்படாது. அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், என் கற்பனை நீ கவனித்தா உனக்கு நல்லாமல் இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்குமா, ஒரு நதியை போல இருக்கும். அல்லேலூயா. அது பாய்ந்து ஒன்று ஆற்றை போல கர்த்தர் நமக்கு அவர் கொடுக்கின்ற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற ஒரு சில நிமிட சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஒரு சுற்றுலா சென்றால் ஒரு நாள் 2 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் இருக்கும், திரும்ப அதே சூழ்நிலை, அதே மனுஷங்க, அதே வீடு தான், திரும்பி அதே பிரச்சனை. அதே போல் நீங்கள் ஒரு படம் பார்த்தா 3 மணி நேரம் சந்தோஷம், ஒரு பார்க் சென்றால் ஒரு 2 மணி நேரம், அவ்வளோதான். ஆனால் திரும்ப அதே சூழ்நிலை, அதே கொடூரமான ஜனங்களோடு கூட நம்ம வாழும்போது நமக்கு சமாதானம் பாதிக்கப்படும். ஆனால் இந்த நதி நமக்குள் இருக்கும் பொழுது சூழ்நிலை மாறாது. அந்த குரூரமான ஜனங்கள், அருப்பை செய்த ஜனங்கள் மாற மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க பிசாசுக்கு இந்த அர்ப்பணிக்கப்பட்டு பிசாசாக மாறினவர்கள். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே வச்ச அந்த அபிஷேகத்தினால் அந்த கவலைகளை, அவங்க மூலம் வருகின்ற பிரச்சனைகளை மேற்கொள்ள தேவன் நமக்குள்ள என்ன வச்சுக்கின்றார், ஜீவ நதி. அல்லேலூயா. வற்றாத ஜீவ நதி, அந்த சமாதான நதி. அது பிதாவுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த நதியை நமக்குள் கொடுப்பார். அந்த நதி அல்லேலூயா வறண்டு போன நம்முடைய ஆத்துமாவை செலுக்கி வைக்கும் ஊற்றுகள் அவர் ஊற்றுவார். அல்லேலூயா. அந்த நதியானது நம்மோடு மாத்திரம் நின்று விடாமல் அல்லேலூயா நம்முள் இருந்து பரப்ப நம்முடைய சந்ததிக்கும் அந்த சந்ததிக்கும் அல்லேலூயா தேவனுடைய பிள்ளைங்களுடைய ஆசீர்வாத ஆண்டு 1000 தலைமுறைக்கும் அது கடந்து போய்கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கின்ற நற்கிரியைகள் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைங்களையும் அது ஆசை போய்கிட்டே இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகள் ஏழைகளுக்கு
கை கால் ஊனமானவர்களுக்கு, கண் தெரியாதவங்களுக்கு, இடர்கள் உண்டாக்காமல், காது கேட்காதவங்களுக்கு, ஒரு வேளை உணவின்றி தெருக்கில் ஒரு நாளுக்கு ஒரு வேளை உணவு தான் கொடுக்கணும் அந்த நாய்களுக்கு. அந்த ஒரு நாள் ஒரு உணவு நீங்கள் கொடுத்தா அது பலவத்தவங்களுக்கு பொக்கிஷங்கள் சேரும். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு தீமை செஞ்சால் அதுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டிப்பார். கர்த்தர் மிருகஜீவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கின்ற, கூப்பிட காக்கா கூட கர்த்தர் கொடுக்கின்றார். இன்றைக்கு காக்காவுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஆனால் அதை நாய்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை. ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நற்கிரைகள் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஹல்லேலூயா இறக்கம் கிடச்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் தீமை செய்கிறவருக்கு 3 நாள் தலைமைக்கு சாபங்கள் வரும். நீங்கள் செய்கிற நற்கிரியைகளும் துக்கிரியைகளும் உங்களுக்கு சாபம் வேணுமோ ஆசை வேணுமென்றது உங்கள் கையில் தான். உங்கள் கையில் மற்றவங்க இறக ரத்தம் சிந்தினா உங்கள் சந்ததி அதை சாபத்தை வாங்கும். உங்கள் கண்கள் மற்றவங்க தீமை செய்வது, உங்களுடைய வாய்கள் மற்றவங்க இறக பேசினால் செய்தால் அந்த சந்ததி சாபம் தான் படிக்கும். நீங்கள் வாங்குகிற ஆவின் அபிஷேகம் சமாதானம் உங்கள் சந்ததி மேலே இறங்கும். அல்லேலூயா. வேதம் சொன்னபடி உன் சந்ததி என்றால் உங்கள் பிள்ளைங்க, சந்தானம் என்றால் உங்கள் பேர பிள்ளைங்க. அல்லேலூயா. அதே போல் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. நாம் அதை மறந்து போகக்கூடாது. 1000 தலைமுறைக்கு இறக்க வேண்டுமா? உங்கள் பிள்ளைங்க, உங்கள் பேர பிள்ளைங்க நல்லா வாழ வேண்டுமா? இல்லை என்றால் சாபம் வேண்டுமா? மற்றும் கிராக தூஷிக்க பேசுறது எப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள். அல்லேலூயா. அத்தனை உயிர்கள் கர்த்தர் படைத்தது. அதுக்கு வாய்ஸில் அந்த ஜீவனுக்கு நாம் வாய்ஸ் கொடுப்போம். அல்லேலூயா. அதனால் அவர்கள் எப்படி இருப்பாங்களா? புல்லுக்கு நடுவில் இருக்கிற நீர்க்கல்கள் ஓரத்தில் இருக்கிற அலரிசைகளை போல நல்லா செழிப்பாக வளருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கின்ற அபிஷேகம் உங்களை பெருக வைக்கும், உங்களை குறுகி போக வைக்காது. உங்கள் வாழ்க்கையில் சிறுமி வந்தாலும் உங்களுக்குள்ள நீங்கள் அந்த அபிஷேகம் அது இருக்கும் பொழுது நீங்கள் அந்நிய பாஷையில் பேச அபிஷேகத்தை நிறைய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் பேசுவாங்க, செய்வாங்க, எல்லாம் ஆண்டவர் நீங்கள் அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமே அதை முறிச்சு விடுவார். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பல வேலைகளை எங்கள் ஒளி தலைக்க குடும்பத்தை உடைக்கிறதுக்காக நிறைய நேரங்களில் பிலிசன் சேனை கட்டாண்டு உணர்த்த வெளிப்படுத்தார் இந்த காரியம். ஆனால் அது நான் இப்படி வந்தது உண்டு ஜீவன் எடுக்க. இத்தனை நாட்கள் இத்தனை பொருள் கொண்டு இத்தனை இடத்துல இந்த இடத்துல செஞ்சாங்க, ஆனால் நான் அதை முறிச்சேன் என்று சொல்வார். அல்லேலூயா. எதுவுமே சொல்ல மாட்டார், இன்னார் என்று சொல்ல மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ வேலைகளை எங்கள் ஜீவனை பாதுகாத்துக்கின்றார், எங்கள் ஊழியத்தை பாதுகாத்துக்கின்றார். அதிகமாக எங்கள் வீடுகளை அந்நிய பாஷை ஓடிக்கொண்டே இருக்கும், பாட்டு செய்து ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்க வைத்து ஜெயமன் தருவார். அல்லேலூயா. தாகமாக இருக்கணும். நம்ம நிலம், நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளம் ஒரு வறண்டு போன நிலத்து போல ஆண்டரை நோக்கி கிஞ்ச வேண்டும். எப்படி சங்கக்காரன் சொல்கின்றான். அல்லேலூயா. மான்கள் நீரோடி வாஞ்சி கதறும் போல புலி மானை துரத்திட்டு வரும்போது அதுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும், ரொம்ப தூரம் ஓடினா ரொம்ப டயர்டானால ஒரு சொட்டு தண்ணீர் கிடச்சி எனக்கு நல்லா இருக்குமே, தண்ணி குடிச்சு நான் திரும்ப ஓடினே தெம்பாக இருக்குமே என்று அது கதறும். அதே போல் நம்ம இறுதி ஆண்டனுக்கு கதற வேண்டும். அப்பொழுது நம்ம நல்ல செழிப்பான புல்லை போல் வளருவோம். அல்லேலூயா. பசும் மூண்டை போல் அல்லேலூயா நாம் செழித்து வளருவோம். அல்லேலூயா. கர்த்தர் யார் என்று அதுக்கு பின்னதாக வசனம் வருகிறது. அல்லேலூயா. நாம் அபிஷேகத்தில் நிறைய பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நமக்குள் ஒரு தேவன் ஆவியில் சாட்சி கொடுப்பார். பரலோகத்தில் நம்ம பேர் இருக்கப்படும். ஒருவன் நான் கட்டடுவேன் என்பான், ஒருவன் சொல்வான் நான் யாக்கோபு என்று வேறு நான் தரித்துக்கொள்ளான். அல்லேலூயா. கட்டடுவேன் என்று கையெழுத்து போட்டு இயேசு நாமத்தை தரித்துக்கொள்ளான். நமக்கு ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். நம்முடைய நெற்றியில் நம்ம அறியாத புது பேர் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்மை பார்த்து பிசாசுக்கு பயம் உண்டாகும். நீங்கள் ஆவியில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரின் நாமம் நமக்கு தரிப்பிக்கப்படும். நம்மை அறியாமல் ஆவியில் நம்முடைய நெற்றியில் பிதாவோட பேருக்கும் குமாரோட பேருக்கும் இயேசுவின் பேருக்கும் இயேசுவின் பேருக்கும் இதை பார்த்து பிசாசு நம்முடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவிட்டம் உண்டாகும். அல்லேலூயா. நம்மை பார்த்து பிசாசு எரிச்சல் இருக்க நீங்கள் என்ன காரணம் என்றால் நமக்குள்ள உள்ள தேவனை மகிமை பார்த்து நாம் இந்த பூமியை ஆள போகின்றோம். பிசாசுக்கு வெறும் 7 வருஷம்தான். இயேசுவின் வருகை இன்னைக்கு வந்தா உலகம் நம்ம காண்கிற இந்த உலகம் இருக்காது. இப்போது உள்ள மனித தன்மை கொஞ்சமாக இருக்கிறனால தான் இன்றைக்கு குழந்தைங்களை கடத்த மோச்சில் பாதுகாக்குங்க. இல்லை என்றால் அவங்களோடு சேர்ந்து குழந்தையை கொள்ளுவாங்க. எனக்கு கொடூரமாக நடக்கும்.
ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவின் வருகைக்கு மறுநொடி அத்தனை மனிதர்களும் மிருகம் மாறிடுவாங்க. 7 வருஷம் மிருகத்தின் ஆட்சி மிக கொடூரமாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த சூரியன் விலகி போயிடும், வானம் விலகி போயிடும், தண்ணீர் இருக்காது, எல்லாம் எரிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க ரத்தத்தை இன்னைக்கு சிந்திக்காங்க. அந்த ரத்தத்தையே கத்தவங்க கொடுக்க வைப்பாராம். எப்படி எகிப்தில் அன்றைக்கி தண்ணி ரத்தம் மாறினது, அதே போல் மற்ற இன்னொரு காலங்கள் அப்படி மாறும். இன்றைக்கி பல அடையாளங்கள் பிளட் மூன் இருக்கிறது. அதே போல் சவுதி அரேபியா ஒரு நீரோடை ரத்தம் மாறிட்டு ரத்த கலரில் ஏன்னு யாருக்குமே தெரியல, விஞ்ஞானிகள் செய்யல. இப்படி பல காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டு வருகை சமீபம். அதுக்கு பிற்பதாக 7 வருஷம் முடிஞ்ச பிற்பதாக ஆண்டு பகிரமாக வந்து பிசாசான் தூதர்களையும் நரகத்தில் ஒரு 1000 வருஷம் கட்டி வச்சுருவார். திரும்ப இந்த பூமியில் உள்ள பழைய பூமியை அழிச்சிட்டு பொதுவான புது பூமி உண்டாக்கி நாம் 1000 வருஷம் இந்த பூமியில் அரசாளிகள் செய்வோம் என்று பிசாஸ் அறிந்து அந்த 1000 வருஷத்துக்கு நம்ம போகக்கூடாது என்று நம்ம இவ்வளோ தடை செய்கிறோம். நம்ம வந்து இப்போ கரண்ட் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு உயர் வேலையை ப்ரமோஷன் என்று நம்ம பூமிக்குரிய காத்துக்கு கவலைப்பட்டிருக்கோம். ஆனால் ஆவியானவர் எதுக்காக ஜெபிக்க வைக்கிறார், எதுக்காக பிளான் பண்ணுகிறார்? அந்த 1000 வருஷம் என்னென்ன பிளான், அதுக்கு பலோகம் இன்னைக்கு எல்லா கருத்தையும் செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்க 7 வருஷத்தெல்லாம் யோசிக்கிறேன். 7 வருஷம் ஆட்டுக்குடன் கல்யாண விருந்துக்கு எல்லாத்தையும் பலத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வேகமாக ரெடி பண்ணி முடித்து ஆயிற்று. அடுத்து 1000 வருஷம் என்னென்ன செய்யணும் என்று அதுக்காக பலகம் பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற இந்த அபிஷேகம் நித்திய காலமாக்கும். பிசாசு அதை அறிந்து எப்படியா அந்த அபிஷேகத்தை அளிக்கணும். ஜெபிக்கவே விடக்கூடாது. அவங்க யார் அவங்களுக்கு தெரிய விடக்கூடாது என்று உங்களை ஜெபிக்க விடாமல் எவ்வளவு தடை செய்யணுமோ, ஊழியம் செய்ய விட எவ்வளோ தடை செய்யணுமோ, எவ்வளோ அவமானப்பட்ட முடியுமோ, எவ்வளோ அசிங்கப்பட்ட முடியுமோ, எவ்வளோ மன வேதனை உண்டு பண்ண முடியுமோ, பிசாசுக்கு விட்டுப்பட சுற்றில் நபர்களை கொண்டு அவங்கள அவ்வளவு இன்றைக்கு காரியங்கள் செய்கின்றான். நாம் இடம் கொடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து அந்நிய பாஷை இருதயத்தில் பேசிக்கிட்டே இருங்கள். கர்த்தவனுக்கு எல்லா வல்லமையும் முறிப்பார். ஹல்லேலூயா. பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்து முதற்கொண்டு என்னை போல் எதையாகலும் வரவழைத்து இன்னினதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கன் யார்? நிகழ்காரியங்களையும் வருகாரியங்களையும் நீ தங்களுக்கும் அவர்கள் அறிவிக்கட்டும். நானே முந்தினவர், நானே பிந்தினர், நானே என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மேற்பெரும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் கர்த்தர். நீங்கள் கலங்காலும் பயப்படாதுங்க. எல்லா காரியங்களும் அவர் கரத்தில் வரைபடமாக உள்ளது. அவரை தாண்டி உங்களை யாரும் அழைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் இரத்த சாட்சியை மறைக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானத்தால் நினைத்தால் உங்களுக்கு அந்த அழைப்பு தான். ஒருவேளை நீங்கள் மறைப்பீங்க. மரணம் மிக இனிமேல் அனுபவமாக இருக்கும். இங்கே கண்ணை மூடுவீங்க, அவ்வளோதான். ஸ்தேவனை கல்லறி மூச்ச கர்த்தரை ஆவிக்குள்ளாக மாட்டார். சுற்றியுள்ளவங்க யாருமே தெரியல. தூதர்கள் தான் தெரிஞ்சாங்க, ஆண்டவர் தான், பிதாதேவன் தான் தெரிஞ்சாங்க, ஏசபான் தெரிஞ்சாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தையை கொடுப்பா. நீங்கள் அந்நியவாசி ஜெபிக்க அந்த மரணம் மிக எல்லாம் ஒரு தூக்கம் போல் டக்குன்னு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ஒவ்வொரு முடியை கூட கட்டை நிறுத்தினார். ஒரு காசுக்கு 2 அடைக்கங்குறைகள், அதை பார்க்க நீங்கள் விசேஷித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இரத்த சாட்சியிலே 2 கூட்டம் உண்டு. ஒன்று அப்படியாக மறிப்பது, இன்னொரு கூட்டம் வந்து கல்லடிப்பட்டாலும் சொல்லப்பட்டாலும் என்று பலம். அதே போல் ஒவ்வொரு நாள் வார்த்தை செய்கையினால் இப்படிப்பட்ட மனதளவில் மறிக்கக்கூடிய இரத்த சாட்சி கூட்டம் உண்டு. அப்படிப்பட்டவங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எல்லா விதமான இப்பொழுது ஏன் சோசியல் மீடியாவில் அநேக தூஷணங்கள், வசைமொழிகள், நிந்தனைகள் ஏன் வருகிறது என்றால் பிசாசு இப்படிப்பட்ட மனிதரை கொண்டு உண்மையாக வாழ்கிற பிள்ளைங்களை மனமடி உண்டு பண்ணி அவங்கள ஜெபிக்கிடாமல் அவங்க அபிஷேகத்தின் தன்மை மேன்மை அவங்க உணராமல் அவங்க யாரும் தெரியாமல் அவங்க மிகப்பெரிய அதிகாரிகளுக்கு பிரபுக்களாக 1000 வருஷம் சாட்சி செய்யப்படுறாங்க. அதை பிசாசு தெரிஞ்சு தான் அவங்கள மட்டுப்பட்ட அவங்களே அவங்க கண்ணால் குத்தி அவங்களே அவங்க ஒன்றுமில்லை என்று சொல்லத்தக்கதாக பிசாசு இப்படி வஞ்சனை செய்கின்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பூர்வ காலத்து ஜனங்களை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தாபித்தேன். நான் தான் முந்திருக்கின்றேன், நான் தான் பிந்திருக்கின்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லா காரியத்தையும் அந்த டைமில் நான் கரெக்டாக வரவழைக்கின்றேன். இதை நான் முன்னறிவிக்கின்றேன். இது நடக்கும். எல்லாத்தையும் நான் வரிசையாக செய்கின்றேன். ஹல்லேலூயா. நிகழ்காரியங்களையும் வரு காரியங்களையும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நான் தான் எல்லாத்தையும் முன்னறிக்கின்றேன். நீ பயப்பட வேண்டாம். அந்த காரியங்கள், ஹல்லேலூயா, அதுதான் எனக்கு சாட்சிகள்.
எத்தனையோ வருகின்ற அழிவுகள் என்று கர்த்தர் எத்தனையோ தன் பிள்ளைகள் மூலமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இனி வருகின்ற காலங்கள் இயற்கை பேர் அழிவின் காலங்கள். இன்றைக்கு இந்த போன வாரம் கூட மும்பையில் பயங்கர வெள்ளம், இதுவரை இல்லாத அளவு பயங்கரமான வெள்ளம். ஹிமாச்சல பிரதேச வெள்ளம், பயங்கரமான வெள்ளம், மேக வெடிப்பு, அதிகமான 3 மாதம் 3 வருஷம் பெய்கிற மழை ஒரு நாளில் மும்பையில் பெய்தது. அமெரிக்காவில், ஜப்பானில், ரஷ்யாவில் நெடுக்கம், பயங்கர வெள்ளம், பயங்கர மழை. இப்படிப்பட்ட இயற்கை பேரின் காலம் இனி செப்டம்பர் மாதத்தில் இதுவரை மிகப்பெரிய அழிவு வரப்போகிற. ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் வரப்போகின்ற அழிவு இன்றைக்கு முன்னதாக செப்டம்பர் வரும்னு சொல்கிறாங்க. மும்பையே தப்பிக்கல. மும்பை பணக்கார வாழ்கிற ஏரியாவில், மிகப்பெரிய பணக்காரங்கள் வாழ்கிற ஏரியாவில் 20 கோடிக்கு மேலே அதிகம் வீடு கட்டவங்க கூட பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நடத்துறதுக்கு வந்துட்டாங்க. அத்தனை வீடுகள் அத்தனையும் அது கொலாப்ஸ் ஆகி போனது. சென்னை தப்பிக்குமா என்று மிகப்பெரிய கேள்வி. சென்னையில் பயங்கரமான இப்படிப்பட்ட சூழ்நிலைகளானால் கர்த்தர் தன் பிள்ளைகள் வெளிப்பட்டு ஏதோ கொஞ்சம் பிள்ளைங்க ஜெபிக்கனால தான் ரொம்ப பெரிய அழி வராமல் என் பாதுகாக்கின்றார். இல்லையா, பிந்தின காரியங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் கரத்தில் இருக்குது என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும், விசுவாசம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை வெள்ளங்கள் பேரில் நாம் பார்த்தாலும் வாதை என் கூடாத அணுகாது. பொல்லாப்பு எனக்கு சொல்லுங்க, உலகத்தில் நடக்கும், எனக்கு நடக்காது, பயப்படாதீங்க. செய்தியில் கேட்டு அவர் தான் முந்தினவர் சொல்லுங்க. அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர். ஹல்லேலூயா. நமக்கு எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா நம்முடைய செய்கிற கிரியைகளை இன்னும் ஜெபிப்போம், இன்னும் வேதாசிப்போம், இன்னும் அதிகமாக ஆண்டை தேடுவோம், இன்னும் ஊழியம் செய்ய நம்மால் முடிந்த அளவு ஆண்டு வருகை சமீபம் எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளவு ஓட முடியுமோ உங்கள் பலத்தில் ஓடுங்க. உங்கள் வாய்களை எப்பொழுதும் திறந்து வைங்க. எப்பொழுதும் உங்கள் இதயத்தில் ஆண்டு கூட கனெக்ட் ஆகுங்க. நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும், எந்த ட்ராவலில் இருந்தாலும் யார்ட்டையும் அதிகமாக பேசாமல் தயவுசெய்து ட்ராவல் போகும்போது ஆடியோவில் பைபிள் வசனம் இருக்கிறது, பாட்டு இருக்குது, எத்தனையோ பாட்டு, எத்தனையோ பிரசங்கம் எல்லாம் இருக்குது. அதை கேட்டுக்கிட்டே போங்க. ஏனென்றால் இன்றைக்கி உலகத்தில் அபஜெயதொனி சத்தம் அதிகரிச்சுட்டு சாப வார்த்தைகள், நிந்தனை வார்த்தைகள், தூஷணங்கள், சோஷியல் மீடியா திறந்தாலே ஃபேக்கான நிறைய வீடியோக்கள், மற்றவங்களை குறித்து பொய்யா ஏஐ டெக்னாலஜி முதற்கொண்டு அவங்க பல ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை பிடிக்கலையா, யாரை ஒழிக்கும் அவங்க நினச்சிட்டாங்கன்னா இலுமினாட்டிஸ்ன்னு சொல்ல அப்படின்ற இந்த மனிதர்கள் யாரை கொண்டு நினைக்கிறாங்களோ அவங்கள பற்றி பொய்யா அவங்க செய்யாத நல்லதெல்லாம் செஞ்சேன், அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி காட்டி ஒரு ஆளை ஒழிக்க வேண்டும் என்று அவங்க நினச்சிட்டு அந்த ஆளை பற்றி தப்பான செய்தியை பரப்பிக்கொண்டே எல்லாம் அவங்க வெறுக்கிற கவர்மெண்ட், அவங்க வெறுக்கிற மனிதர்களை, அவங்க வெறுக்கிற விலங்குகளை, இப்படிப்பட்ட போலியான இதை தேவ ஜனங்கள் ஆண்டரை ஏற்றுக்கொண்ட அபிஷேகமான பிள்ளைகள் இனம் கண்டு கொண்டு ஹல்லேலூயா உலகத்தான் மிருகத்தை வெறுக்கான், உலகத்தான் ஏழையை இருக்கான், உலகத்தான் குறைந்த ஜாதியை வெறுக்கிறான். ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க எல்லாம் பழசாயிட்டு முந்தினெல்லாம் மலர்ந்து போய்ட்டு பழைய ஜாதி இனவெறியோடு நீங்கள் கிறிஸ்தவத்தை இருந்து சர்ச்சை போனால் உங்களை ஆண்டு பருவத்துக்கு கொண்டு போகவே முடியாது. நீங்கள் போக முடியாது. ஜாதி பெருமை, இனப்பெருமை, மத பெருமை பேசிக்கிட்டு நான் தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அப்படி பேச யாரும் பருவத்துக்கு போக முடியவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் எந்த பேதமே கிடையாது. யூதன், கிரேக்கன், அடிமை, பெண், ஆண்கிற வேறுமே அவற்றில் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படி உலகத்தான் பரப்புறான், பேசுகிறான், மற்றவங்களை பொய்யா பேசுகிறான். கிறிஸ்தவ ஜனங்கள் அதை ஜெபமாக்கி தான் அதை பார்க்கணும் தவிர அவங்களும் சேர்ந்து பேசினா உங்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு என்ன நியாயத்திற்போ அது அவங்களுக்கு கிடைக்கும். தாவீது சொல்கின்றார், ஆண்டவரே என்னை துன்மார்க்கர் கூட இந்த அக்கிரமக்காரர் கூட வாரிக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. நான் விழிக்கும் போது உங்கள் சாயலால் நான் திருப்தி ஆகணும். அவங்களுக்கு முடிவு அழிவு, இடருண்டு தான் போவாங்க, நரகம்தான் அழிவு. ஆனால் எனக்கு நான் உங்கள் முகத்தில் உங்களை போல் நான் மாறுவேன் சாயல். அப்படிப்பட்ட ஒரு மகிமை என்னை துன்மார்க்க கொடுத்ததுக்கு ரத்த பிரியர் சூதுல மனுஷன் கிடைக்கணும், அந்த தண்டனை எனக்கு கிடைக்கூடாது. அவங்க கூட நான் அந்த நரகத்தில் போகக்கூடாது. அவங்களுக்குள்ள அவங்க அதில் தான் பங்கு பெறாங்க. அவங்க பங்கு பாத்திரம் அதுதான். அந்த பங்கு பாத்திரம் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது என்று உறுதியாக சொல்லுங்கள். நீதிமன்றங்களும் கர்த்தர்கள் மகிழ்ந்து களிக்குவார்கள். துன்மாக்கர் பற்கிட்டு போவாங்க, அழிந்து போவாங்க. ஆனால் ஹல்லேலூயா நீதிமன்றம் நினைச்சுன்னா பிதாக என்ன சிங்காசனம் என்று களி கூற வேண்டும். நமக்கு அப்படிப்பட்ட நிச்சயம் வேணும்.
நானும் என் பிள்ளைங்களும் என் பேர பிள்ளைங்களும் அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி ஆட்டுக்கு எனக்கு மகிமை ஓசனை என்று நான் பாடுவேன். வெள்ளை அங்கி உடுத்து வெள்ளை கொடியை பிடிச்சி அங்கே நின்று ஒரு கொடா கொடி ஜனம் பாடுது. அதை தான் என் பிள்ளைங்க இருப்பாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. டிவி பார்த்தா செல்ஃபோன் கடுமையாகி ஜெபிக்காம வேதாசிக்காம இங்கே வாழ்ந்தால் கண்டிப்பாக வரிகளை கையிடப்பட்டு போவீங்க. அந்திக சாட்சியில் பங்கு பெறுவீங்க. உங்களுக்கு நரகத்தின் பங்கு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. கவலை விட்டு ஒழிங்க. அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர், அவருடைய கரங்கள் எல்லா காரம் இருக்குது. அவர் கரெக்டாக எல்லாத்தையும் வேதத்தில் சொல்லப்பட தீர்க்கதரிசனங்கள் மிக சரியாக வரிசையாக கிரமமாக கரெக்டாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா தீர்க்கதரிசனம் நிறைவேறிவிட்டது. இயேசு வரைக்கும் மாத்திரம் தான் இன்னும் வர வேண்டியது. பரலோகம் அதுக்கு அடுத்தது 1000 வருஷம் சாட்சிக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. நாம தான் இன்னும் இங்கே இடம் வாங்கணும், இங்கே நிலம் வாங்கணும் என்று போட்டி போட்டு கொண்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா. இந்த பூமி அழிந்து போகும் அக்னியில் வைக்கப்பட்டது. ஆனால் தேவன் அவர் புதிய பூமியை சிருஷ்டிப்பார். அதில் நம்ம ஆளுகை செய்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் 1000 வருஷம் அதுக்கு பின்பதாக நித்திய காலமாக அவரோடு கூட பரலோகத்தை வாழ போகிறோம். அந்த வாழ்க்கைக்கு நேராக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சந்தானத்தையும் அதுக்கு நேராக நம்ம ஆயத்தப்பட்டோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஆயத்தப்பட்டோம். ஜெயிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆயத்தமாக இருந்தவர்கள் கிறிஸ்துவோடு ஆமென் 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்ற வார்த்தையின்படி அப்பா 1000 வருஷம் அரசாட்சிக்காக அப்பா எல்லாவற்றையும் பரலோகம் திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அப்பா தொடர்ந்து அப்பா இந்த காரியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க அதிகமாய் நாங்கள் வாஞ்சிக்க அப்பா ஸ்தோத்திரம். அநேகருக்கு இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்க இன்னும் நற்கிரிகளை செய்ய தேவனே நீர் எங்களை இன்னும் அபிஷேகம் பண்ணுங்க. இன்னும் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. நாள் எங்களோடு இணைந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் நிரப்புங்க. நற்கிரியைகள் பெருகட்டும் தொடரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மால் உண்டான பயங்கரம் சத்துருக்களை பட்சிக்கட்டும். ரீகாபா லாபா ரீஹாந்தராபா ராபா லாபா ரீஹாந்தராபா ராபா ஷபா ராகாபா ரீபா லாபா. க்ளோரி மகிமை இறங்கட்டும். ரீபா லாகாபா ராபா லாபா ரீபா லாத்தா ராபா ரா ஷபா ரா. அவமான நிந்தை எல்லாவற்றையும் ஆமென் நீர் சிலுவையிலே சுமந்துட்டீங்க. உமக்காக நாங்கள் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.